அதனால இப்போ新加坡人比较和现在的印度的 fans மாறி இருக்கிறாரு அப்படியா இப்ப மாறி இந்த மாதிரி சீனா மாதிரியான நாடுகளுக்கு புதிய புதிய விஷயங்களை என்ன செய்யறாங்க அப்படின்றத வந்து பார்த்து அத அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நம்ம நாடுகள்லயும் அதை செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தேமொழி. ஒரு வாரத்துக்கு முன்னாலே நான் சென்று மலர்விழி நாங்க மூவர் சீனாவின் சின்ஜாங்கிற்கு வந்து சின்ஜாங் வேப்ஸ் என்ற ஒரு நிகழ்வில் ஒன்றாக சேர்ந்து எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். இந்த பயணம் பத்தி இப்பதான் நாங்க மூவர் தாராளமாக பேச போறோம். சரி, முதலில் சின்ஜானில் சென்று உங்களை சந்தித்ததற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நானும் இங்க உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, எனக்கு தெரிந்தவரை இது உங்களுடைய 2வது சீனா பயணம் தானே? 2023ஆம் ஆண்டு நான் முதல் தடவை சீனாவுக்கு வந்தேன். இது 2வது தடவை. சரி, இந்த பயணத்துல என்னென்ன ஊருக்கு போனீங்க? அப்புறம் உள்ளூர் மக்களின் வாழ்க்கை பற்றி புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை பேசலாமே. அதாவது முதல் தடவை நான் வரும்போது சீனாவினுடைய பரபரப்பான நகரங்களை பார்த்தேன். நிறைய வாகனங்கள், நிறைய பெரிய கட்டிடங்கள், மக்கள் நிறைய இருக்கின்ற இடங்கள். ஆனா இந்த முறை சின்ஜியாங்ல பார்த்த இடங்கள் வந்து நிறையவே வித்தியாசம். வயல்வெளிகள், கிராமங்கள், கிராம மக்களுடைய வாழ்க்கை, திருமணம், உணவுகள், தொழிற்சாலைகள், உற்பத்தி பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க கிடைத்தது. சீபோ இன மக்களுடைய வாழ்க்கை முறை, இங்க இருக்கிற மொழி நடைமுறைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய பார்த்தேன். புதுசா இருக்கு. பரபரப்பு இல்லாத, நிறைய பெரிய பெரிய கட்டடங்கள் இல்லாத அழகான ஊர்கள் இருக்கிறது சீனாவின் இந்த பிரதேசத்துல. காலநிலையும் நல்ல குளிரா இருக்கு. இப்பொழுது நாங்க பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 7:46. இரவு 7:46. இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க இது பகல் நேரம் அப்படின்னு சொல்லி. இது இரவு நேரம். இப்பொழுது இங்க சூரியன் மறையும் நேரம் ரொம்ப வேற இடங்களை விட ரொம்ப தாமதமாக இருக்கு. அதுதான். இப்ப 10 மணி ஆனாலும் கூட இன்னும் சூரியன் காண முடியும். நண்பர்கள் எல்லாம் இரவு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மைதான். இப்பொழுது இந்த இந்த நகரம் வந்து எப்படின்னு சொன்னா, நாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எங்களுடைய இலங்கையினுடைய ஊர்கள் கிராமப்புறங்களுக்கு போகும்போது இருக்கும் இந்த மாதிரியான சூழலை அங்க பார்க்கலாம். விவசாயம் செய்யற இந்த மாதிரியான நீண்ட பாதைகள், மக்களுடைய இந்த மாதிரியான வீடு அமைப்புகள், கடைகள், இந்த மாதிரி அங்கவும் பார்க்கலாம். ஆமா, நானும் உங்களை போல நானும் முதன்முறையாக சின்ஜானிற்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இங்க வந்து விமானத்தில் வானத்திலிருந்து கீழே பார்த்து போட்டு ரொம்ப சின்ஜானில் உள்ள வேறுபட்ட கம்பீரமான இயற்கை காட்சி சொல்லமா, கம்பீரமான இயற்கை காட்சிகளை நிறைய கண்டு. பனிமலை, பாலைவனம், அப்புறம் புதுவெளி, புல்வெளிகள், எதுவுமே இல்லாத தரைகள். ஆமா, நான் விமானத்தில் வரும்போது நீண்ட தூர பயணம், கிட்டத்தட்ட 5.5 மணித்தியாலங்கள் 6 மணித்தியாலங்கள். நான் விமானத்தில் இப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போது விமான பணிப்பெண் வந்து சொன்னாங்க, ஜன்னலை திறந்து வெளியே பாருங்க. கண்டிப்பா கீழே பார்க்க வேண்டும். பாருங்க. பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. பனி மலை கூட்டம், அப்படியே கொத்து கொத்து கொத்தா பனி மலை. அந்த அளவு நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் விமானத்தில் இருந்து பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு தூரமான மலை தொடர்கள் இருந்தது. அது வானத்தில் இருந்து விமானம் தரையிறங்கும் போது பெரிய ராட்சத மலை, வானத்தை தொடும் அளவுக்கு பெரிய மலை, இடையில பாலைவனங்கள், எதையுமே காணல. மரம் இல்ல, கட்டிடங்கள் இல்ல, மனிதர்கள் இல்ல, பாதைகள் இல்ல, தனியாக பாலைவனம். ஒரு சில இடங்கள்ல கல்லு மட்டுமே, மலை கல்லுகள் மட்டுமே. இந்த மாதிரி பலதரப்பட்ட நிலப்பரப்பை இந்த 5 மணித்தியால விமான பயணத்துல பார்த்தேன். எங்குமே இந்த மாதிரி ஒரு விமான பயணத்தை பார்த்ததே கிடையாது கீழே நிலத்துல. ஆமா, அப்புறம் உள்ளூர் மக்களின் வீடுகளின் கூரை பகுதியில் வெண்ணங்களில், எப்படி சொல்லலாம், வெண்ணங்களில் நீலம் சிவப்பு வெண்ணங்களில் வர்ணம் பூசப்பட்டிருக்கும். நான் வீடியோ பண்ணி கொண்டு பார்க்கும்போது இங்கே இது வாகனங்கள் தயாரிக்கின்ற ஃபேக்டரி அப்படின்னு தான் முதல்ல நான் சொன்னேன். விமானம் கீழே இன்னும் வரும்போது இது வாகனங்கள், வீடுகளுடைய கூரைகளுடைய நிறங்கள். அடுத்தது கட்டிடங்கள்,
இங்க கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள் எல்லாமே ஒழுங்காக அதே நேர்கோட்டுல அந்த அளவுல கட்டிருக்காங்க. எதுவுமே எங்கேயுமே அந்த துட்டு வச்ச மாதிரியே இல்ல. அப்படியே நேர்கோட்டுல அந்த கட்டடங்கள் எல்லாம் மேல இருந்து பார்க்கும்போது மிக நேர்த்தியாக இருக்குது. ஆமா. சோ என்னோட முதல் பார்வையில் சிஞ்சானிற்கு என்னோட பார்வையில் இது சிஞ்சான் ஒரு வெண்ணமா இடம்தான். வண்ணமயமான இடம். ஆமா, வெண்ணமயமா இடம்தான். இங்க இருக்கின்ற உணவுகளும் வித்தியாசமானவை. ஆமா, நிறைய கறிகள் இருக்கு. நிறைய காய்கறி, இறைச்சி, கோழிக்கறி, குச்சி சொல்லலாமா? குச்சி சொல்லலாம். ஆட்டிறைச்சியை குச்சியில் வைத்து சுட்டு சாப்பிடுவது. நீங்க இங்க சோறுகள் குறைவாக சாப்பிட்டீங்க. சோறு சாப்பிடவே இல்லை. இன்றைக்கு 8வது நாள். 2 தடவை கொஞ்சம் சாப்பிட்டு. ஆமா, இங்க வந்து நான் இருக்கிறேன் மேபி 4 நாட்கள் ஆகி முதமுறையாக சோறு கடை பாத்தீங்க. சரியா? ஆமா, அது புதிய அனுபவம் தான் சீனாவில். ஆனால் நான் முதல் தடவை இங்க வரும்போது 2023 இங்க வரும்போது உணவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டேன். எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல. ஆனா இந்த முறை ஓகே, நல்லா இருக்கு. ஆனா நாம் இங்க வந்து முத்த நாடில் நெல் வயலை பார்த்தோம். ஆனா ரொம்ப நாட்களுக்கு பிறகு முதலாவது சோறுகளே சாப்பிட்டோம். ஆமா, இங்க இருக்கு வயல்வெளிகள் தான் இருக்கு, ஆனா சோறு இல்ல சாப்பிடுறதுக்கு. ஆனா இங்க இருக்க மக்கள், நான் நினைக்கிறேன் வீடுகளில வசிக்கிறவங்க சோறு அல்லது மா சம்பந்தமான சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சீபோ இனத்தோடைய திருமணத்தின் பிறகு நாங்க அவங்களுடைய பாரம்பரிய உணவு சீபோ ரொட்டி செய்ய கிடைச்சது. அந்த ரொட்டி வந்து நான் இலங்கையில இந்தியாவுல சாப்பிட்டுருக்கேன். இந்தியாவுல போகும்போது பராட்டா ரொட்டி அந்த மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கும். ஆனா அதையும் விட இங்க ஏதோ ஒரு வகையில வித்தியாசம் இருந்தது. அந்த மாவுண்ட தன்மையா இருக்கட்டும், அதை தயாரிக்கிற முறை, அந்த லேயரா மாதிரி இருக்கிறது பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். ஆனா மென்மையாக இருக்கும். அது இங்கதான் முதல் தடவை நான் பார்த்தேன். சரி. அப்புறம் அது மட்டுமல்ல, எப்படி சொல்லலாம், சூரியன் ஒளி அடுத்து காற்றலை மூலமே மின் உற்பத்தி செய்கிற வசதிகளே நிறைய இருக்கிறது. காற்றலை அந்த மின் பம்பரங்களை விசிறிகளை பார்த்தோம். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தேன், சீனா வந்து தொழில்நுட்பம், வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாத்துலயும் பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற மக்கள் அதையும் தாண்டி விவசாயம், குறிப்பா ரோஜா தோட்டம் நாங்க போயிருந்தோம். இந்த ரோஜா தோட்டத்துல ஓகே பார்த்தோம், போட்டோ எடுத்துட்டோம், ரோஜா பூ அழகா இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதுல இருந்து என்ன செய்யலாம், எதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை எடுத்து அதற்கு உணவுக்காக அதை பயன்படுத்தி ரோஜா கேக் அதை பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இது உள்ளூர் மக்களுக்கான ஒரு கைத்தொழில், எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், இது எல்லாமே இங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கு. அதோட லாவெண்டர் தோட்டம், அந்த கிராமத்தினுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த கிராமம் பற்றி நான் முதல்ல எனக்கு தெரியாது. அந்த கிராமத்துக்கு போகும்போது சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் இணையத்திலும் தேடி பார்த்தேன். அந்த கிராமம் வந்து ஒரு காலத்துல மிகவும் வறுமை கோட்டுக்குள்ள இருந்த கிராமம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு பிறகுதான் அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டிருக்கு. ஒரு 10 வருடங்களுக்குள்ள வளர்ந்த கிராமம். அங்க கிராமத்துல வந்து கல்யாணம் திருமணம் வந்தா கூட மாப்பிள்ளை வாங்கி கொள்ள மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. திருமணம் கிட்ட யாரும் வர மாட்டாங்க. வறுமையாக இருந்த கிராமம். எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லை, எந்த வகையிலும் இல்லை. ஆனால் லாவெண்டர் செடிகளால் மட்டுமே அந்த கிராமம் இப்பொழுது சீனாவுல மட்டுமில்ல உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு கிராமமா மாறி இருக்கு. அந்த கிராமத்துல லாவெண்டர் செடிகளை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்து வாசன திரவியங்களை செய்து இப்ப அந்த கிராமத்துல இருந்து அங்க வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு சீனாவுடைய மிக பெரிய நகரங்கள்ல இருக்கவங்களே ஆசைப்படுறாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் அங்க வராங்க. அது ஒரு எல்லை கிராமம். ஆனாலும் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு செடியால அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி. தொழில்நுட்பம் கிடையாது, ஆனா விவசாயம். இந்த மாதிரி விஷயங்களையும் சீனாவிடம் பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது.
இது ஆமா. நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, ஒரு சின்ன செடியிலிருந்து கிடைத்த பொருட்கள் ம், அந்த உள்ளூர் மக்களுக்கு உண்மையான நலன் தரும். ம். இது ரொம்ப முக்கியமானது. முக்கியமான அ, அ. விஷயம் அது. அதுல அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இன்னும் நிறைய வாசனை திரவியங்கள் தரக்கூடிய செடிகளை நடுறாங்களாம். ஏக்கர் கணக்குல ம், ம். நட்டிருக்காங்க. தனியாக அந்த செடிகளை நம்பியே இருக்கின்ற கிராமம். ஆனால் உச்சத்துல இருக்கிற கிராமம். ஆமா. அது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இந்த கிராமம். நாங்க நேற்று ஒரு இடம் போயிருந்தோம். கசகஸ்தான் ஆமா, ஆமா. எல்லை கிராமம் ஐயா, ஒன்றுக்கு. அங்கு தக்காளிகள் உற்பத்தி. இதுவும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்லும், அது நீங்களும் பார்த்தது ஆச்சரியப்பட்டீங்க. ஈர்க்கப்பட்டுள்ளது. ஆமா. ஈர்க்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த ஈர்க்கப்பட்டுள்ளது. கொத்து கொத்தாக தக்காளி பழங்கள். அந்த தக்காளி நாம உற்பத்தி செய்யலாம். அது விவசாயம் இலங்கையிலயும் பண்றாங்க, இந்தியாலயும் பண்றாங்க, எல்லாம் பாகிஸ்தான்லயும் பண்றாங்க. அங்கிருந்தா இலங்கைக்கு தக்காளி வருது. நிறைய இடங்கள்ல இருந்து ஏற்றுமதியாக சீனாவில இருந்தும் வருது. ஆனால் இந்த தக்காளிகளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. இங்க இது சின்ன அளவிலான தக்காளி. அது அந்த தக்காளி இயற்கை அதோட சமனான தொழில்நுட்பம் ரெண்டும் பயன்படுத்தப்படுது. அவ்வளவு நுணுக்கமாக அதை செய்யறாங்க. யாருமே போய் தக்காளி தொட்டு பார்க்க முடியாது. சம்பந்தம் இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பார்க்கப்பட்டது. அதுவும் ஒரு வித்தியாசமான செயல்முறை. அதனாலும் பெரிய அளவான உற்பத்தி நடக்குது. வெளிநாடுகளுக்கு ஏற்பத்தி ஆகுது. நிறைய வருமானம் தர ஒரு தொழிலாகவும் இருக்குது. ஆமா, உண்மையில இந்த தொழில்நுட்பம் இந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கொண்டு வந்து சீனாவின் சிஞ்சானிற்கு இந்த முன்னேறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இத்தகைய இது மாதிரியான தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்த தக்காளி நடவு அடித்தரம் சொல்லலாமா? இது உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வருவதோடு நிறைய நலன்கள் கொண்டு தரும். ஆமா, சோ நான் நினைக்கிறேன் மேபி இத்தகைய இது மாதிரியான முன்னேறிய தொழில்நுட்பம் இலங்கைக்கு கொண்டு வந்து ஆமா உள்ளூர் மக்களுக்கு இன்னும் கூட மேபி ஒரு நாள் இந்த நலன் கொண்டு தரும்னு நம்புறேன். அதை பார்க்கும்போது இதை நாங்க இலங்கையில செய்தா நல்லா இருக்கும். ஏன்னா இலங்கையில நிறைய நிலப்பரப்பு இருக்கிறது. விவசாயத்துக்கு நிலப்பரப்பு நிறைய இருக்குது. அத இந்த மாதிரியான உற்பத்திகளுக்கு பயன்படுத்தலாம். நிறைய பேர் அங்க நிறைய ஆர்வமான இளைஞர்கள் அங்க இருக்காங்க. அவர்கள் இங்க இந்த மாதிரியான இடங்களை பார்த்து இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை இந்த மாதிரியான உற்பத்திகளை பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வரும். எனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம். அதோட ஒட்டக பண்ணை பால் போயிருக்கோம். அது நான் சாதாரணமா பார்க்கும்போது ஒட்டக பால் தானே அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. அங்க இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளூர் மக்களுடைய உற்பத்தியில, அதாவது அவங்களுடைய ஒட்டகம் வளர்க்கின்ற அந்த பாலை இங்க கொண்டு வந்து அதை சுத்திகரித்து அதை சந்தைக்கு வெளியிடுறாங்க. இதெல்லாமே இங்க இருக்கிற உள்ளூர் மக்களுடைய உற்பத்தியையும் அவங்களுடைய வருமானத்தையும் பெருக்குகின்ற விஷயங்கள். தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி இருக்காம இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி இந்த மாதிரியான உள்ளூர் மக்களுக்கான வருமானத்தையும் கொடுக்கிறது இங்க இருக்கிற பிரதேசங்கள்ல இருக்கிற தொழிற்சாலைகள். இது எல்லாமே நல்ல பெரிய விஷயங்கள். இது எல்லாமே ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். சில இடங்களுக்கு பார்க்கும்போது தான் நமக்கு ஓகே இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க. இந்த மாதிரி சீனா மாதிரியான நாடுகளுக்கு புதிய புதிய விஷயங்களை என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்து அதை அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நம்ம நாடுகள்லயும் அதை செய்யலாம். Yes, because இந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சீனாவுக்கு கொண்டு வந்த ஒரு தொழில்நுட்பம் தான். ஸோ இது இலங்கை என்னும் இலங்கைக்கு இருக்கு இன்னும் இந்த வெளிநாட்டிலிருந்து இந்த முன்னேறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு இந்த இத்தகைய எப்படி சொல்லலாம் தொழில் நடத்த வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதோட இங்க இருக்கிற வீதி அமைப்புகள் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. எந்த வகையிலும் நாங்க ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யறோம்னு சொன்னா அது அவ்வளவு இலகுவாக இருக்கு. சொன்ன நேரத்துக்கு போகக்கூடிய மாதிரியான அந்த பாதை அமைப்புகள் இங்க இருக்கிறது. அது ஒரு வளர்ச்சியின் ஒரு உச்சகட்டம் அது அப்படின்னு சொல்லலாம். சரி மேபி ஒரு நாள் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு இறக்குமதி செய்ய ஒரு தக்காளி அல்லது வேறு பழங்களை காய்கறிகளை நான் சாப்பிட்டோம்
சாப்பிட எனக்கு அப்படி ஒரு எதிர்பார்க்கிறேன். ஆமாப்பா இலங்கையில உற்பத்தி செய்ய சீனாவிலிருந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து உற்பத்தி பொருட்கள் இலங்கைக்கு வருகிறது. ஒரு நேரத்தில் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு உற்பத்தி பொருட்கள் வர Because இப்போது இலங்கையில சுற்றுலா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இலங்கையின் முதல் வருமானம் சுற்றுலா, அடுத்ததாக தேயிலை, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. அதையும் தாண்டி வெளிநாடுகள்ல மக்கள் வேலை செய்றாங்க, மத்திய கிழக்குல மிடில் ஈஸ்ட்ல வேலை செய்றாங்க. அவங்களுடைய வருமானம் சம்பளம் மூலமா வர வருமானம் தான் இலங்கையினுடைய பிரதானமான வருமானங்கள். அதிக வருமானம் தரது. அடுத்து நம்ம ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பற்றி பேசுவோம். மலர்வழி, இவர் உங்களுடைய ஒரு ஃபேன்ஸ். ஆமா, நான் முதல் வீடியோலே உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இங்க வரும்பரைக்கும் தெரியாது. நான் முதல் வரும்பரைக்கும் மலர்வழி நான் பார்த்தது எங்கேயோ ஒரு பார்த்தது. எனக்கு உங்களுடைய வீடியோ கலைமகள் நிலானி அவங்களுடைய வீடியோக்கள் பார்த்து யார் என்று அடையாளம் தெரியாது. அதனால இப்போ இந்த சிஞ்சா பயானம் பிறகு சேர்ந்து என்னுடைய ஃபேன்ஸ் மாறி அப்படியா? சரி, நீங்க சீனாவில் முதன்முறையாக சென்று இவரை சந்தித்த போட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சிஞ்சாவின் இயற்கை காட்சி ரொம்ப சூப்பர். நாங்கள் சைசி ஏரிக்கு சென்றேன் மற்றும் சிபோ பாலம்பலியா கட்டிடங்கள் பார்த்தோம். ஆமா, மற்றும் ரோஜா தோட்டம், லவண்டா தோட்டம் ரொம்ப சூப்பர். மற்றும் நறுமணம். ரோஜாவின் கேக் சாப்பிட்டேன். சிஞ்சாவின் உணவு சிறப்பு உணவு. நீங்க வந்து சிஞ்சாங்குக்கு முதல் தடவையா? நீங்களும் முதல் தடவை? ரெண்டு பேரும் இவரும் முதன்முறையாக சிஞ்சாங்குக்கு வந்தார். ஓகே. அதாவது நீங்க பீஜிங்ல இருந்து இங்க வரதுக்கு விமான பயணத்துக்கு 5 மணி நேரம் போகும். 4 முதல் 5 மணி நேரம். நீங்க பெய்ஜிங்கிற்கு போகல, சரியா? ஓகே. அதுதான் முறை. நீங்கள் மற்றும் உங்களுடைய மனைவிகளுடன் அக்காவுடன் இணைந்து மேனகா மிதுன் மிதுனுக்கு வந்து சீன பெருஞ்சுவர் பாக்குறதுக்கு ஆசை. இவரும் இப்போது வரை பெருஞ்சுவருக்கு போகவில்லை. ஆனா பீஜிங்ல தான் இருக்காங்க. நீங்க அடுத்த முறை இருவரும் உங்க மனைவி அக்காவுடன் இணைந்து இந்த பெருஞ்சுவருக்கு போக வேண்டும். அவர்களை இங்க அழைத்து வர. நான் நேற்று அவங்களோட பேசும்போது ஒரு விஷயம் தான், நீங்க வரலதான் பிரச்சனை இல்ல, சாப்பாடு எப்படி சமாளிப்பீங்க? சோறு பொங்கவா? சோறு அங்கிருந்து சின்னவுக்கு வாங்க. அவங்களுக்கு விருப்பம் வர்றதுக்கு எப்படியோ இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ள பீஜிங் வருகிறோம். ஓகே. அப்புறம் இந்த பணம் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புரிகிறதா நான் சொன்னது? உங்களுக்கு நடனம் பிடிக்காது. உங்களுக்கு மேபி பிகாஸ் யூ நோ சிஞ்சா மக்கள் அவர்கள் எப்படி நடந்தும் போது நடனம் ஆடுவாங்க. பேச்சும் போது அவர்கள் பாடுவார்கள். ஆமா, எந்திர பழக்கம் உண்டு கேள்விக்கப்படுகிறது. ஆமா, சோ இங்கு நாங்க பல முறை இந்த திருமணம் விழா சந்திப்போம். ரெண்டு திருமண விழாவுக்கு சந்திச்சோம். ரொம்ப உள்ளூர் மக்கள் ரொம்ப உற்சாகமாக உள்ளவர் அவங்க. இங்க இருக்கிற மக்களை பார்க்கும்போது நிறைய உற்சாகமா வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து நாங்க ஒரு பார்சல்கள், அதாவது கொரியல் அனுப்புகின்ற இடத்துக்கு போயிருந்தோம். அதாவது இங்க சீனாவில் இருந்து அனுப்பப்படுகிறது வெளிநாடுகளுக்கான பொதிகள், அதே போல வெளிநாடுகளில் இருந்து சீனாவுக்கு வருகின்றது பொதிகள். இது எல்லாத்தையுமே எடுத்து அதை வாகனங்கள்ல கொண்டு போய் அதை சரியான முறையில் அடுக்கிறது, வைக்கிறது, இது எல்லாமே மிக வேகமா இந்த களைப்பே இல்லாம இங்க இருக்கிற மக்கள் வேலை செய்யறாங்க. இது சீன மக்களிடம் இருந்து பார்த்த ஒரு விஷயம் தான். சுறுசுறுப்பு அதிகம். எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, இங்கவும் தான் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப நாங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம் லாவந்தர் தோட்டத்துல, அந்த லாவந்தர் தொடர்பான விஷயங்களை சொல்றோம். அதுல வீடியோ பண்ற ஒரு தம்பி, அதோட அத வழி நடத்துற ஒரு அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கு. நீங்க ஒரு பெண்
அவங்க அவ்வளவு உங்களுக்கு வீடியோக்கு நிறைய உதவி எப்படி சொல்லணும் குட் நியூ ஐடியாஸ் பார்த்தேன் நான். அவங்க வந்து அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்றாங்க, அவ்வளவு வேகமா வேலை செய்றாங்க, பேசிட்டே இருப்பாங்க, ஐயா. போய் அங்கங்க எறும்பு மாதிரி நகர்ந்துட்டே இருப்பாங்க. அது அந்த மாதிரி சுறுசுறுப்பை இங்க பார்த்தேன். சோ ஓகே அது ஒரு இங்க இருக்கிற மக்களுடைய அந்த வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க இந்த சிஞ்சாங் பயணத்தில் எப்படி சீன உணவு குச்சி யூஸ் பண்றது நீங்க கற்றுக்கொண்டீங்க. அப்புறம் சில சீன மொழி சின்ன சின்ன சீன மொழி பேசலாம். லப 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 வணக்கம் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு 4-5 வார்த்தை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் இங்க இருந்தா சீன மொழி கதைக்க பழகலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சமாளிச்சு கதைக்க கூடிய வகையில பழகலாம் என்று நான் நினைக்கிறேன். தெரியல, முயற்சி பண்ணல. சரி, உங்களுக்கு ஒரு புதிய சீனாவின் சென்டென்ஸ் கற்றுக்கொள்கிறேன். 中国欢迎你 中国欢迎你 对对对 means சீனா உங்களுக்கு வருக வருக. சீனா உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறது. இப்போது நாங்க சென்டென்ஸ் சொல்லலாமா? ஓகே ஓகே. 3, 2, 1. 中国欢迎你. சரி நண்பர்களே, நாங்க மூவர் இந்த சிஞ்சாங் பயணம் இன்றுதான் முடிவடைகிறது. இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய நாங்க ஷார்ட் வீடியோ பண்ணுவோம். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணல, இங்க இருந்து அப்லோட் பண்ண முடியல. அங்க போய் நான் அப்லோட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நானும் உங்களுடைய வீடியோஸ் பார்க்க எதிர்பார்க்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நீங்க இலங்கைக்கு வாங்க. இலங்கை வருங்க, கண்டிப்பாக வாங்க. நன்றி, எல்லாரையும் சந்திச்சது மகிழ்ச்சி. இன்னும் ஒரு தடவை சந்திப்போம். ஓகே, அடுத்த முறை சந்திப்போம். நன்றி நன்றி, பை பை. வணக்கம்.